பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பேசினார். கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பாமக வேட்பாளர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்டு பேசினார். ஏற்பாடுகளை இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி குழுவினர் செய்திருந்தனர். பிஜேபி, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். அல்வா கொடுத்த அர்ஜுன் சம்பத், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினர் கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைப்போம் என வாக்குறுதி கொடுத்துவிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதே வாக்குறுதியை கொடுத்து பொதுமக்களுக்கு அல்வா கொடுக்கிறார்கள் என கூறி அர்ஜுன் சம்பத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு அல்வா கொடுத்தார். கும்பகோணம் மாவட்டமா அறிவிப்போம். எத்தனை ட்ரிப்பு தான் திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குற மாதிரி பாருங்க. கும்பகோணத்துக்கு 3 நாள்ல அல்வா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த அல்வாவை நம்முடைய குழந்தை குருமூர்த்தி அவர்களை கொடுக்கப்பட்டு விநியோகிப்பாரு. அது மட்டுமல்ல, 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களாம் இந்த 3 வருஷத்துல கும்பகோண வளர்ச்சிக்கு. பட்டியலிடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3000 கோடி ரூபாய் இந்த குழந்தை மாநகராட்சிக்கு அவங்க செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டிராபிக் எவ்வளவு கிளீனா இருக்கணும், இந்த ரோடு எப்படி நல்லா இருக்கணும், இந்த கும்பகோணத்துல உட்கட்டமைப்பு வசதிகள் எப்படி மேம்பட்டுக்கணும். ஒரு டிராபிக் லைட் கூட இல்லையா? இது எப்படின்னா, சென்னையில ஒரு மேயர் இருக்காங்க, பேக்கேஜ் போட்டாங்க. என்ன பேக்கேஜ்? 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ். 90% பணி முடிஞ்சுங்கிறாங்க. அது மாதிரி இங்க 3000 கோடி ரூபாய் பேக்கேஜ். ஒரு மணிக்கு சென்னை தாங்கல. இந்த கும்பகோணத்துல வாயில வடை சுடுறதும் அல்வா கொடுக்கிறதும் முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த கும்பகோணம் ஆன்மீக நகரம், கோயில் நகரம், வர்த்தக நகரம், இங்கே மக்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். ஆடுதுறைங்கிற ஒரு பேரூராட்சியில தலைவராக இருந்து ஒரு மா.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலை சிறந்த பேரூராட்சி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தொகுதியில கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்கனால என்ன நன்மை சொல்லுங்க? காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? எவன் தமிழ்நாட்டு உரிமையை காவிரியில அடகு வச்சானோ, அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தண்ணியே விட மாட்டேன்னு சித்தராமையா சொல்லிட்டே இருக்காரு. பணம் அடிச்சிருக்காங்க. அதுல திராவிட மாடல் ஊழல். குடிநீர் குழாய் அமைப்பதற்கு பணம் மத்திய அரசு ஒதுக்குகிறது. இவன் குடிநீர் குழாய் அமைச்ச மாதிரி கணக்கு காட்டுறான். அதை போய் தோண்டி பார்த்து ரோடு போடுறான். திராவிட மாடல் ஆட்சியில ரோடு போடுறான். ரோட்டை போய் முதல் நாள் ரோடு போடுறான். அடுத்த நாள் போய் பெண்கள் கூட்டினா ரோடு அப்படியே வைக்கிறது. ரோடு விடுவது. இந்த திராவிட மாடல் ஆட்சி.